இப்போ கதவுக்கு பெயிண்ட் அடிக்க வந்துட்டோம். இந்த கதவுக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கிறோம் பாருங்கள். எல்லா பக்கட்டும் முடிச்சாச்சு. ஆமாம், இப்போ கதவுக்கு பெயிண்டிங் அடிச்சுட்டு வெளியே போகிறோம். முடிய போகுது. நான் பேக் சைடு அடிக்கலை. இப்போ இதை முடிச்சிடும். பாருங்கள், பெயிண்டிங் அடித்தாச்சு. உள்ளேயும் பெயிண்டிங் அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தேய்ச்சி கழுவ போகிறோம். சோப்பு போட்டு வாடகைக்கு விடுறதெல்லாம் பெருசு இல்லை. வாடகைக்கு வர்றவங்க வந்து அதை அழகாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி வீடு வச்சுருக்காங்கன்னு. அதுதான் பசங்க தான் வாடகைக்கு விட்டுருக்கோம். அவங்க அப்படி பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. இப்போ அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். பாருங்கள், வாசப்படிலாம் உடச்சி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, கடைவீதி எல்லாமே பக்கத்துலேயே எல்லா சகல வசதியும் இந்த இடத்துல இருக்குது. கீழே இந்த ரூம் வெளியில் சின்ன ரூமாக இருக்குது. அந்த சின்ன ரூமை தான் இப்போ வாடகைக்கு காலியாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி விட்ருக்கோம். பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு, இங்கிட்டு கோயில், இங்கிட்டு முருகன் கோயில், இந்த சைடு முருகன் கோயில், நடுவில் நடு சென்டரில் எங்கள் வீடு. எல்லா வசதியுமே இந்த இடத்துல இருக்கும். மார்க்கெட்லேருந்து, பலசர கடையிலேருந்து, மாவு அரைக்கிற மிஷின்லேருந்து எல்லாமே பக்கத்தில் எங்களுக்கு எந்த அதே மாதிரி பஸ்ஸு எந்த எனி டைம் 24 மணி நேரம் பஸ்ஸு எங்கே இறங்கினாலும் நம்ம காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இடத்துல இருந்தே போகலாம். அவ்வளோ வசதி வாய்ப்பான இடம் நம்ம இடம். நன்றி.